சிக்கனை வந்து ஃப்ரீசர்லேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு குக் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. அதாவது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஃப்ரீசரில் இருக்கணுங்க. ஃப்ரீசரில் இருந்ததுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து 1 ஹவர் கழித்து தான் நம்ம சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து இதோட நேம் என்னன்னா சிக்கன் ஸ்டீக் ஃபுட்டுங்க. அப்போ எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அந்த வாட்டர் இருக்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ போட்டு கொஞ்சம் உறிஞ்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். தேவையான இன்க்ரீடியன்ஸு ஆக்சுவலாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சால்ட்டு. வேறு ஒன்றுமே இல்லைங்க. பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் சால்ட் அண்ட் ஆல்சோ கீ. அவ்வளோதாங்க, நெய். வேறு ஒன்றுமே இதுக்கு வேண்டாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் கரண்ட் போயிடுச்சுங்க. சரி, இதை டார்க்னஸ் கம்மியாயிடுச்சு. வீடியோவில் கொஞ்சம் டார்க் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரண்ட் வந்துருச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு சால்ட்டு, அடுத்து பெப்பர். இதுக்கு வந்து பெப்பர் பவுட்ரு வாங்காதீங்க, நீங்கள் அரைச்ச பவுடராக எடுத்துக்கோங்க. ஸ்டீக்குங்கிறது மட்டனில் செஞ்சால் நல்லாயிருக்கும், பீஃபில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு இன்னொரு நாள் செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி சிக்கனில் செய்யலாம். ஓகே, இப்போவே வந்து இதில் லைட்டாக கீ அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இது வந்து ஆக்சுவலி குக்கிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக்கில் தான் பண்ணணும். அதாவது விறகடுப்பில் வச்சு அப்படியே தீயில் வாட்டுறது தான் இதோட ப்ரொசீஜர். பட் வீட்டில் எல்லோரும் அதை பண்ண முடியாது இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இதில் எப்படி பண்ணலான்ட்டு, அதாவது பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கல் கேஸ்ட் அயனில் இருக்க மெட்டீரியலில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. வேறு எந்த இதுலேயும் வேண்டாம், அலுமினியம் இதெல்லாம் வச்சுருக்காதீங்க. எடுத்துகிட்டு நல்லா சிம்மில் வச்சு பண்ணணும். நல்லா சிம்மில் வச்சுக்கணுங்க. எதுவுமே வந்து இல்லைன்னா கறியிரும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம நெய்யை ஊற்றி 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 அப்படியே நல்லா ஜூஸியாக நம்ம பண்ணணும். ஓகே,
அப்படியே இதோட ஸ்மெல்லே வந்து வேற லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். எந்த ஐட்டமும் போடல. பெப்பரு, சால்ட்டு, நெய் மட்டும்தான். அதை மட்டும் வச்சு இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஜூஸியாக இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஃபைனலாக போட்டுக்கலாம். அது வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி. சரிங்களா? முடிஞ்ச ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைச்சதுன்னா இது கூடயே இது செய்யும் போதே கொஞ்சம் அது மேலே போட்டு அதோட ஸ்மெல் இதில் படுற மாதிரி பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். எனக்கு கிடைக்கல, அதனால் நான் பண்ணல. எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஆக்சுவலி. வாவ், ஸ்டீக் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ப்ராசஸும் இருக்கு, நான் சொல்றேங்க. இது என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன பீஸா, சூடா இருக்கு இல்லையா? வாவ். எஸ். சூப்பராக வந்துருக்குங்க. இதை அப்படியே மறுபடியும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போயே நல்லா ஜூஸியாக தான் இருக்குது, இன்னும் டோஸ்ட் பண்ணிக்குவோம். இது கொஞ்சம் சால்ட் நீங்கள் நல்லாவே போடலாம்.
இப்போ சில்லி ஃப்ளேக்ஸை போட்டுடலாங்க. எப்படி அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, சிக்கன் ஸ்டீக் ஃபுட் ரெடி. டேஸ்ட் பண்ணிடலாங்களா? அப்படியே நெய்யிலேயே அப்படியே வந்துருக்குங்க. எந்த ஆயிலும் போடல, வெறும் நெய், சால்ட்டு, பெப்பரு, இப்போ கடைசியாக சில்லி ஃப்ளேக்ஸ். வாவ்! ஸ்டீக் நிறைய சாப்பிட்ருக்கேன். நான் வெளியில் வந்து தீயில வாட்டி தான் சாப்பிட்ருக்கேன் ஸ்டீக்கு. இன்னைக்கு பேனில் வச்சு சமைச்சு பார்த்தாச்சு. அதை விட இது டேஸ்ட் நல்லாயிருக்கு. அதில் ஸ்மோக் ஸ்மெல் எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை விட எனக்கு அது பெஸ்ட்டு. பட் என்னதான் இருந்தாலும் வீட்டில் நம்ம செய்யணும் இல்லையா? வீட்டில் செய்யணும்னா ஸ்டீக் ஃபுட் செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. செலவே இல்லைங்க. சிக்கன் வந்து பிராய்லர் சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் வாங்கிட்டு வந்தது என்ன, வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேங்க. வெறும் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பீஸ் தான். 30 ரூபா கூட இல்லை. அந்த வேஸ்டேஜ் வந்து தனியாக எடுத்துட்டேன், இது கிரேவிக்காக. இந்த போன் எல்லாமே 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ளஷ் பீஸை மட்டும் வச்சு சால்ட்டு, பெப்பரு, நெய் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் பிடிக்குங்க இதுக்கு, அவ்வளோதான். இப்படி சில்லி ஃப்ளேக்ஸு 2 வரமிளகா எடுத்து போட்டாச்சு. அவ்வளோதாங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. வா, சரியான டேஸ்ட்டுங்க. அவ்வளோதான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருனாலையும் இதை ட்ரை பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ரொம்ப எக்கனாமிக்கலாக, நம்ம எந்த செலவு இல்லாமல், மசாலா இது எதுவுமே இல்லாமல் சேர்க்குற டிஷ்ஷுங்க. டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க. ஏன்னா நெய் இருக்குங்களா, நெய்க்கு சால்ட்டு தூக்கலாக போட்டிங்கன்னா வேறு எந்த மசாலாவும் இல்லாதனால பெப்பர் இதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அடுத்த வீடியோ இதை விட நல்ல சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன்.